ஹலோ. நம்ம இப்ப எல்லாரும் என்ன இப்போ பார்க்க போறோம்னா, பேசிக்ஸ் ஆஃப் இங்கிலீஷ் லாங்குவேஜ்ங்கிறது பார்க்க போறோம். சரிங்களா? பேசிக்ஸ் ஆஃப் இங்கிலீஷ் லாங்குவேஜ்னா ரொம்ப ரொம்ப பேசிக்கு. ஆ பேசிக்கு கூட கிடையாது. ஓவராலா நம்ம சொல்றோம். ஓவராலா இங்கிலீஷ்னா என்னன்னு கத்துக்கிறதுக்கு மொத இத தெரிஞ்சுக்கிட்டு தான் ஒரு கிராமர் புக் ரீட் பண்றதுக்கோ, பேசிக்கா எதுவுமே தெரியாதவங்களுக்கு இந்த இங்கிலீஷ் கிளாஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஆ அதுக்கு தான் அந்த பேசிக்ஸ் ஆஃப் இங்கிலீஷ் கிளாஸ்ன்னு இங்கிலீஷ் கிராமர்ன்னு போட்டு விட்டுருக்காங்க. சரிங்களா? சரி. ஃபர்ஸ்ட் எல்லாம் அசெண்டிங் ஆர்டர் வைஸா போலாம். சிறுசுல இருந்து பெருசு படிக்கலாம். சரிங்களா? இதுல எல்லாமே கவர் ஆயிருக்கும். ஆல் ஓவர் கிராமர் கவர் ஆயிருக்கும். அதனால நீங்க என்ன பண்ணுங்க அப்டின்னா, ஃபுல்லா கவனிங்க. ஃபர்ஸ்ட் சிம்பிளா இருந்த மாரி இருக்கும். போக போக கொஞ்சம் லிட்டில் டிஃபிகல்ட்டா இருக்கும். பட் எல்லாமே கவர் ஆயிருக்கும். சரிங்களா? இப்ப நம்ம எத பத்தி பார்க்க போறோம்னா, லெட்டர்ஸ பத்தி படிக்க போறோம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் லெட்டர் பாருங்க. ஏல இருந்து Z வரைக்கும் இருக்கு. இந்த 26 லெட்டர்ஸும் ஆல்ஃபாபெட்ன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? 26 லெட்டர்ஸும் ஆ ஆல்ஃபாபெட்ன்னு சொல்லுவோம். சரிங்களா? இதுல ஆல்ஃபா, பீட்டான்னு 2 இதா இருக்கு. சரிங்களா? ஆல்ஃபாபெட்டுங்கிற வார்த்தை எப்படி உருவாயிருக்குன்னா, ஆல்ஃபா பிளஸ் பீட்டா. ஆல்ஃபாங்கிறது வந்து உங்களுக்கு தெரியும். கிரீக் வேர்டு. அந்த 2 வேர்டோட சேர் அந்த 2 வேர்டோட காம்பினேஷன் தான் இந்த ஆல்ஃபாபெட்டுங்கிற வார்த்தை. சரிங்களா? இல்ல ஏ டூ இசட் 26 லெட்டர்ஸ் இருக்கு. இத வந்து ஆல்ஃபாபெட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுல வந்து ஏஇஐஓயு அப்படின்ட்டு ஒரு இது இருக்கு. சரிங்களா? ஏஇஐஓயுங்கிற லெட்டர்ஸ் வந்து ஏஇஐஓயு. இந்த 5 லெட்டர்ஸும் வவ்வல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இது எல்லாருக்குமே மோஸ்ட்லி தெரியும். அப்படிதானே? ரிமைனிங் இருக்கிற 21 லெட்டர்ஸுமே கான்சோனன்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ரிமைனிங் இருக்கிற அந்த 21 லெட்டர்ஸுமே என்னது? கான்சோனன்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? திரும்ப கவனிச்சுக்கோங்க. ஏலேருந்து செட் வரைக்கும் 26 லெட்டர்ஸ் இருக்கு. அந்த லெட்டர்ஸ் மொத்தமும் ஆல்ஃபபெட்ன்னு சொல்லுவாங்க. ஆல்ஃபபெட்ஸ்ன்னு ப்ளூரல் ஃபார்ம்ல சொல்ல மாட்டாங்க. ஆல்ஃபபெட்ஸ்ன்னு சொல்ல மாட்டாங்க. ஏன் எப்படி நம்ம சொல்றோம் அப்படின்னா, ஏன் ஆல்ஃபபெட்ஸ்ன்னு சொல்லக்கூடாது அப்படின்னா, இப்ப டீம்ன்னு சொல்றோம். டீம்ல 12 பேரு, 10 பேர் இருக்கிறாங்க. சரிங்களா? டீம்ல ஒரு 12 பேர், 10 பேர் இருக்கிறாங்க. சரிங்களா? அத வந்து என்னன்னா 10 பேர், 12 பேர் இருக்கிறாங்க. அத டீம்ன்னு தான் சொல்றோம். டீம்ஸ்ன்னு சொல்றது கிடையாது. சரிங்களா? அதே மாரி 26 லெட்டர் இருக்கிறதுனால, அது எல்லாம் அந்த 12 இந்த 26 லெட்டர்ஸும் சேர்ந்தது தான் ஆல்ஃபபெட்டுங்கிறது. அதனால ஆல்ஃபபெட்ஸ்ன்னு சொல்ல மாட்டாங்க. இது கிரீக் வேர்ட்ல இருந்து வந்திருக்கு. அது எதுலேருந்து ஃபார்ம் ஆயிருக்குன்னா, கிரீக் வேர்ட்ல இருந்து ஆல்ஃபா பிளஸ் பீட்டா இந்த 2 வார்த்தையிலிருந்து உருவாயிருக்கு. சரிங்களா? ஏயு ஏஇஐஓயுங்கிறது வவல்ஸு. ரிமைனிங் 21 லெட்டர்ஸுமே கான்சோனன்ட்ஸு. இதுதான் லெட்டர்ஸ். நம்ம இப்போ வரிசையா அசெண்டிங் ஆர்டர் வைஸா படிச்சுட்டு வரப்போறோம். சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்க. வேர்ட். அதுல டெஃபினிஷன் எழுதியிருக்கு பாருங்க. இட் இஸ் எ குரூப் ஆஃப் வேர்ட். இட் இஸ் எ குரூப் ஆஃப் லெட்டர்ஸ். டெஃபினிஷன் குடுத்திருக்கா? இட் இஸ் எ குரூப் ஆஃப் லெட்டர்ஸ். எல்லா லெட்டரும் சேர்ந்தது தான் ஒரு வார்த்தை. சரிங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க. போலீஸ்ன்னு இருக்கு. POLICE. சரியா? இந்த போலீஸ்ங்கிற வார்த்தை ஒவ்வொரு லெட்டரும் சேர்ந்து தானே உருவாயிருக்கு. சரிங்களா? இந்த போலீஸ்ங்கிற வேர்ட் வந்து ஒவ்வொரு லெட்டரும் சேர்ந்து தான் உருவாயிருக்கு. அப்படின்னா இந்த எல்லா லெட்டரும் சேர்ந்தது தான் போலீஸ்ங்கிற இந்த வேர்ட். சரிங்களா? இது எல்லாத்தையுமே இந்த மொத்தம் நெறைய நெறைய வேர்ட்ஸ் இருக்கு. அத நீங்க எதுல மோஸ்ட்லி பார்த்திருப்பீங்கன்னா, டிக்ஷனரில பார்த்திருப்பீங்க. நீங்க எல்லா வார்த்தையுமே டிக்ஷனரில இருக்கும். சரி, டிக்ஷனரில என்னென்னலாம் இருக்கும்? டிக்ஷனரில நெறைய வேர்ட்ஸ் இருக்கு. அதுல நம்மளுக்கு என்னென்னலாம் இருக்கும்? ஃபர்ஸ்ட்டு நவுன் இருக்கும். சரிங்களா? ஃபர்ஸ்ட்டு நவுன் இருக்கும். நவுனுன்னா வேற ஒண்ணுமே கிடையாது. நேம். சரிங்களா? நவுனுன்னா வேற ஒண்ணுமே கிடையாது. நேம். எப்படி சொல்றது? எல்லாத்துக்குமே ஒவ்வொரு பேர் இருக்கும். அப்படித்தானே? இப்ப உங்களுக்கு ஒரு பேர் இருக்கும். சரிங்களா? ஒரு நாய்க்குட்டிக்கு ஒரு பேர் இருக்கும். காருக்கு காருன்னு பேர் வச்சிருக்காங்க. பெண்ணுக்கு பெண்ணுன்னு பேர் வச்சிருக்காங்க. அதேமாரி ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு பேர் வச்சிருக்காங்க. நவுனுனாலே நேம்னு தான் அர்த்தம். சரிங்களா? நவுன்னாலே நேம்னு அர்த்தம். இப்ப போலீஸ்ன்னு இருக்கு. போலீஸ்ங்கிறது என்ன? ஒரு நவுனு. ஒரு பேரு. எனிமிங்கிறது ஒரு நவுனு. ஜட்ஜ்ங்கிறது ஒரு நவுனு. அடுத்து ஜானுங்கிறது ஒரு நவுனு. சுயேஷ்ங்கிறது ஒரு நவுனு. காரு, பஸ்ஸு, வாட்டர், கேஸ் இது எல்லாமே ஒரு நவுன் தான். சரிங்களா? இதெல்லாம் எல்லாமே ஒரு நவுனு. இது ஒவ்வொன்னுக்கும் நவுன்லயும் டைப் உண்டு. அது நம்ம இன்னொரு ஃபர்தர் கிளாஸஸ்ல பார்ப்போம். பேசிக் மட்டும் தெரிஞ்சுக்கணும். நவுன்னா நேம். சரிங்களா? வேற ஒண்ணும் கன்ஃப்யூஸ் ஆயிக்கிடாதீங்க. அடுத்தது பாருங்க. ப்ரோனவுன் போட்டிருக்கு. அப்படின்னா ஃபார் அப்படின்னு அர்த்தம். ஃபார்ன்னு அர்த்தம். நவுன்னா நேம். சரிங்களா?
ஏற்கனவே நம்ம என்ன சொல்றோம், நவுன்னா நேம்ன்னு சொல்லியிருக்கோம். எல்லாருக்குமே ஒவ்வொரு பேர் வச்சிருக்கிறாங்க. ஒரு உயிர் உள்ளதுக்கும், உயிர் இல்லாததுக்கும் பேர் வச்சிருக்காங்க. அதே மாதிரி அம் எல்லாத்துக்குமே பேர் வச்சிருக்காங்க. அப்படிதானே? அதான். அத நவுன்னா நேம்ன்னு அர்த்தம். அத மறந்துறாதீங்க. சரிங்களா? ப்ரோனா ஃபார்ன்னு அர்த்தம். சரிங்களா? நவுனுன்னா நேம்ன்னு அர்த்தம். நவுன் ஃபார் நவுன். இட் கம்ஸ் ஃபார் த நவுன்னு அர்த்தம். சரிங்களா? இது எதுக்கு பதிலா வருமா? நவுனுக்கு பதிலா வருமா? நவுன் வராத இடத்துலலாம் இது வரும். அதுதான் ப்ரொனவுன்ங்கிறது. சரிங்களா? இப்ப பாருங்க அ ஹி, ஷி, இட்டு, தே இது எல்லாமே என்னன்னா ப்ரொனவுன் தான். சரிங்களா? இது எல்லாமே எதுக்கு பதிலா வரும்னா, ப்ரொனவுனுக்கு பதிலா. இப்போ போலீஸ்ன்னு இருக்கு. போலீஸ்க்கு பதிலா அ ஐ சா த போலீஸ் அப்படின்னு சொல்றோம். நான் போலீஸ பார்த்தேன். அந்த போலீஸு அப்படின்னு சொல்றோம். இல்லன்னா அவரு, இவரு அப்படின்னு சொல்றோம்ல. இது எல்லாமே ப்ரொனவுன் தான். ப்ரொனவுன்ல எல்லாமே என்னன்னா, ஹி, ஷி, இட், தே இன்னும் நெறைய இருக்கு. இப்ப ஜஸ்ட் உங்களுக்கு புரியறதுக்காக ஒரு 2, 3 வேர்ட் மட்டும் போட்டு விட்டுருக்கு. சரிங்களா? அடுத்தது ப்ரிப்போசிஷன் பாருங்க. ப்ரீனா ப்ரீவியஸ்ன்னு அர்த்தம். பொசிஷன்னா ஒரு நிலையான இடம். ஒரு இடம் அப்படின்னு அர்த்தம். ப்ரீனா ப்ரீவியஸ் அதோட ஷார்ட்கட் தான் ப்ரீங்கிறது. பொசிஷன்ங்கிறது என்னது? ஒரு இடம். இதோட மீனிங் என்னன்னா, இது வந்து பொசிஷன் இது வந்து ஒரு இடத்துல இருக்குமா? எதுக்குன்னா, ஒரு இதுக்கு முன்னாடி தான் இது இருக்குமா? இதோட மீனிங்கே அதுதான். ப்ரிப்போசிஷனோட மீனிங்கே அதான். ப்ரீனா முன்னாடின்னு அர்த்தம். பொசிஷன்னா நிலை. ஒரு இதுக்கு முன்னாடி நிக்கும். எதுக்கு முன்னாடி நிக்கும்னா, நவுனுக்கு முன்னாடி வரும். அதான் ப்ரொனவுன். நவுனுக்கு முன்னாடி வரும். சரிங்களா? நவுனுக்கு முன்னாடி வரும். இதான் ப்ரிப்போசிஷன். சரிங்களா? ப்ரிப்போசிஷன்ங்கிறது எப்படி எப்பவுமே எதுக்கு முன்னாடி வரும்னா, அதோட மீனிங்கே தான். ப்ரீனா முன்னாடி, பொசிஷன்னா இடம். எதுக்கு முன்னாடி வரும்னா, ஒரு நவுனுக்கு முன்னாடி வரும். இல்லன்னா ஒரு ப்ரொனவுனுக்கு முன்னாடி வரும். சரிங்களா? சரி. அடுத்தது பாருங்க. வெர்ப் பாருங்க. வெர்ப்ங்கிறது வந்தன்னா, எந்த ஒரு ஒரு சப்ஜெக்ட் ஏதாட்டி யாரா இருந்தாலும் ஒரு செயல் செய்வாங்க. அந்த செயல வந்து சொல்றது தான் வெர்ப்ங்கிறது. ஒருத்தர் நம்மள திட்டுவாங்க. ஒருத்தர் நம்மள பாராட்டுவாங்க. ஒருத்தர் என்ன பண்ணுவாரு, ஒரு சின்ன பிள்ளை என்னன்னா குதிச்சுக்கிட்டு இருக்கும். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு செயல் பண்றாங்க. ஒரு சின்ன பிள்ளை அழுதுகிட்டு இருக்கும். இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு செயல் செய்றாங்க. அப்படிதானே? ஃபேன் என்ன பண்ணுது? சுத்துது. அப்படின்னா அதுவும் ஒரு உயிர் இல்லாத பொருள். அதுவும் அதுக்கு உண்டான ஏதோ ஒரு வேலைய செய்யுது. ஒரு ஆக்ஷன் நடந்ததுனாலே அது வந்து என்னதுன்னா, வினைச்சொல்லும்பாய்ங்க. இங்கிலீஷ்ல வெர்ப் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஓகே. அடுத்தது பாருங்க. அடுத்தது அட்வெர்ப். சரிங்களா? அட்வெர்ப்ங்கிறது வந்து என்னதுன்னா, அ அதுக்கு முன்னாடி நம்ம அட்ஜெக்டிவ் லைட்டா பார்த்துக்கிடுவோம். அட்ஜெக்டிவ் பாருங்க. ஈஸி, ரேபிட், ஆங்ரி, பியூட்டிஃபுல், டால், ஸ்ட்ராங். சரி. அட்ஜெக்டிவ் எதுக்காக நம்ம யூஸ் பண்றாங்க? இங்கிலீஷ் கிராமர்ல எதுக்காக வருதுன்னா, அட்ஜெக்டிவ் எப்பவுமே ஒரு நவுன உயர்த்தி சொல்றதுக்கோ, இல்ல தாழ்த்தி சொல்றதுக்கோ, இல்லன்னா அத டிஸ்கிரைப் பண்றதுக்கோ, இல்ல குவாலிஃபை பண்றது எதுக்காகயாட்டி வரும். சரிங்களா? ஒரு உயர்த்தி சொல்றது, ஒண்ணு தாழ்த்தி சொல்றது, இல்லன்னா அத குவாலிஃபை பண்றதுக்கு. சரிங்களா? ஒரு 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 பொ அ ஒரு பொண்ணு இருக்கிறாங்க. அவங்க ரொம்ப அழகா இருக்கிறாங்க அப்படின்னா, பியூட்டிஃபுல் கேர்ள் அப்படின்னு சொல்றது. ஒரு பையன் இருக்கான். ரொம்ப உயரமா இருக்கான். அப்படின்னா டாலான பையன் அப்படின்னு சொல்றது. சரிங்களா? இதுல யார தான் உயர்த்தி சொல்றது? ஒரு நவுன உயர்த்தி சொல்லுது. சரிங்களா? ஒரு பையன நம்ம என்ன பண்றோம்? அவன் உயரமான பையன் அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? ஒரு பையன நம்ம என்ன சொல்றோம்னா, உயரமான பையன் அப்படின்னு சொல்றோம். ஒரு பையன் ஸ்ட்ராங்கா இருக்கான்னா, அவன் ஸ்ட்ராங்கான பையன் அப்படின்னு சொல்றோம். ஒரு பாய்ங்கிறது ஒரு நவுனு. அந்த நவுன என்ன பண்றோம் அப்படின்னா, உயர்த்தி சொல்றோம், இல்லன்னா தாழ்த்தி சொல்றோம். எப்படி அத அத வந்து எப்படி சொல்றது? அத இன்னும் எக்ஸ்ப்ளைன் பண்றோம். சரிங்களா? இதுதான் அட்ஜெக்டிவ். சரிங்க. அட்ஜெக்டிவோட இந்த பாருங்களேன், ஈஸிங்கிறது அட்ஜெக்டிவ், ரேபிட்ங்கிறது அட்ஜெக்டிவ், ஆங்ரிங்கிறது அட்ஜெக்டிவ். இதோட எல்ஒய் மட்டும் சேர்த்திருக்காங்க பாருங்க. எல்லாத்துலயும் எல்ஒய் மட்டும் சேர்த்திருக்காங்க. சரியா? அப்படி சேர்க்கச்சுல என்னதுன்னா, அட்வெர்ப் ஃபார்ம் ஆவுது. மோஸ்ட்லி நெறைய அட்ஜெக்டிவோட எல்ஒய் சேர்க்கிறதுனால அட்வெர்ப் ஃபார்ம் ஆகும். சரிங்களா? ஆ இந்த அட்வெர்ப் வந்து எதுக்காக வருது அப்படின்னா, வெர்ப மாடிஃபை பண்றதுக்கு. சரிங்களா? அது வெர்ப் வந்து என்ன அது அத இன்னும் டிஸ்கிரைப் பண்றதுக்கு விளக்கி சொல்றதுக்காக வருது. அவன் ஓடுறான். எப்படி ஓடுறான்? வேகமா ஓடுறான். அவன் திட்டுறான். எப்படி திட்டுறான்? கோவத்தோட திட்டுறான். சரியா? ஹி ஸ்கோல்ட்ஸ் ஆங்ரிலி. அவன் கோவத்தோட திட்டுறான். அவன் செய்யற செயல அது இன்னும் டிஸ்கிரைப் பண்ணி சொல்லுது. அவன் வந்து வொர்க்க முடிச்சுட்டான். எப்படி ஃபினிஷ்ட் ஹிஸ் வொர்க் ஈசிலி. சரியா? இப்படி அவனோட வொர்க் அவன் செய்ற செயல் வந்து எப்படி செய்றான் அப்படிங்கிறதுக்காக வர்றது தான் இந்த அட்வெர்ப்ங்கிறது. சரியா?
சரி, ஓகே. அடுத்தது கன்ஜங்ஷன் பாருங்க. கன்ஜங்ஷன் பாருங்க. சரி, ஜங்ஷன் இதுல ஸ்பெல்லிங் மிஸ்டேக் விட்டுருக்காங்க. ஜேயுஎன் வரும். ஜேயுஎன்சிடிஐஓஎன் சரியா? கன்ஜங்ஷன், ஜங்ஷன் போட்டிருக்காங்க. கன்ஜங்ஷன் என்னன்னா, ஜங்ஷன்னா என்னதுன்னா, 4 இது சேர்ற இடம். எல்லாரும் ஒரு இது சேர்றது. ஜங்ஷன் பாக்ஸ்ன்னு கேள்விப்பட்டிருப்போம். ரயில்வே ஜங்ஷன்போம். 4 ட்ரெயின் வந்து சேர்ந்து நிக்கிற இடம். சரிங்களா? கன்னுன்னா பக்கத்துலன்னு அர்த்தம். ஜங்ஷன்னா சேர்க்கிறது. இது எத சேர்க்கும்? இந்த அண்ட், பட், ஸோ அப்படிங்கிறதெல்லாம் எத ஜாயின் பண்ணும் அப்படின்னா, ஒரு நவுனு, ஒரு ஃப்ரேஸு சரிங்களா? ஒரு சென்டென்ஸ் இன்னொரு சென்டென்ஸோட சேர்க்கிறது. கன்ஜங்ஷன்னாலே ஜாயினிங்ன்னு அர்த்தம். சரிங்களா? கன்ஜங்ஷன்னாலே ஜாயினிங்ன்னு அர்த்தம். அடுத்து பாருங்க இன்டர்ஜெக்ஷன். உணர்ச்சி வாக்கியம். ஹாய், யா, ப்ரோ, பிராவோ அப்படின்னு இந்த ஆச்சரியத்துல சொல்றது எல்லாமே எதுல தான் வரும் அப்படின்னா, இன்டர்ஜெக்ஷன்ல வரும். சரிங்களா? ஓகே. திரும்ப ஒரு தடவ கவனிச்சுக்கோங்க. இப்ப நம்ம வேர்ட பார்க்குறோம். ஒரு லெட்டர்ஸ்லாம் கலெக்ட் பண்ணா வேர்ட் ஃபார்ம் ஆகும். அது நீங்க எல்லாமே என்ன பார்க்கலாம் அப்படின்னா, டிக்ஷனரில நெறைய வார்த்தைகள் இருக்கும். அது என்னென்னலாம் அப்படிங்கிறத நம்ம இப்ப பார்த்தோம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம்னா, நம்பர் 1 பாருங்க. நவுன் இருக்கா? நவுன்னா வேற ஒண்ணும் இல்ல. நேம். சரிங்களா? ப்ரொனவுன் இருக்கா? ப்ரொனவுன்னா ஒண்ணும் இல்ல. ப்ரோனா ஃபார்ன்னு அர்த்தம். நவுன்னா நேம்ன்னு அர்த்தம். நவுனுக்கு பதிலா வர்றதெல்லாம் ப்ரொனவுன். சரிங்களா? அடுத்து ப்ரிப்போசிஷன் பாருங்க. பொசிஷன்னா ஒரு இடம். ப்ரீனா முன்னாடி. எதுக்கு முன்னாடி வரும்? ஒரு நவுனுக்கோ, முன்னாடி வர்றது ப்ரிப்போசிஷன். சரிங்களா? வெர்ப்ங்கிறது ஒரு உயிருள்ள ஒரு ஆளோ, இல்ல உயிரில்லாத ஒரு பொருளோ, என்ன ஒரு செயல் செஞ்சதுனாலும், அது வந்து வெர்ப். சரிங்களா? இப்ப நம்ம என்ன பண்றோம்? ஃபேன் என்னாகுது? சுத்துது. கார் என்னாகுது? ஓடுது. சரிங்களா? அது இன்ஜின் என்னாகுது? ஒர்க் ஆகுது. இன்ஜின் என்னது? ஒர்க் ஆகுது. இந்த மாரி எந்த ஒரு ஆக்ஷன் நடந்தாலுமே, அது வந்து வெர்ப்ல வரும். அட்ஜெக்டிவ் வந்து என்னதுன்னா, ஒரு அட்ஜெக்டிவ் வந்து ஒரு நவுன்னா ஒரு நேம். சரிங்களா? ஒரு மனிதனையோ, ஒரு ஒரு உயிருள்ள ஒரு பொருளையோ, இல்லன்னா உயிரில்லாத ஒரு ஒரு பெரிய பில்டிங்கையோ, உயர்த்தியோ, இல்லன்னா தாழ்த்தியோ சொல்றது என்னது? அட்ஜெக்டிவ். சரிங்களா? அது வழக்கமா அதுக்கப்புறம் பாருங்க. அதுதான் அட்ஜெக்டிவ். அட்வெர்ப்ங்கிறது வந்து என்னது அப்டின்னா, அட்ஜெக்டிவோட எல்ஒய் சேரச்சுல அட்வெர்ப் ஃபார்ம் ஆகும். ஈசின்னு போட்டிருக்கும். இல்ல ஈசிலின்னு போட்டிருக்கும். சரிங்களா? அட்ஜெக்டிவோட எல்ஒய் சேரச்சுல அட்வெர்ப் ஃபார்ம் ஆகும். அட்வெர்ப் வந்து எதுக்காக வருது? வெர்ப் வந்து இன்னும் டிஸ்கிரைப் பண்றதுக்காக வரும். சரிங்களா? ஒருத்தர் ஒரு செயல் செய்றாரு. அவர் அத எப்படி செஞ்சாரு? அப்படிங்கிறதுக்காக. அவர் ஓடுறாரு. எப்படி ஓடுறாரு? வேகமா ஓடுறாரு. அவர் வந்து என்னது? அவர் திட்டுறாரு. எப்படி திட்டுறாரு? ரொம்ப கோவமா திட்டுறாரு. சரிங்களா? இந்த மாரி சொல்லலாம் நம்ம வந்து அட்வெர்ப் யூஸ் பண்ணுவோம். கன்ஜங்ஷன் பாருங்க. கன்ஜங்ஷன் 7வது இருக்கு பாருங்க. கன்ஜங்ஷன் வந்து என்னன்னா, ஒரு வேர்ட இன்னொரு வேர்டோட சேர்க்கிறதுக்கு, ஒரு சென்டென்ஸ் இன்னொரு சென்டென்ஸ் வந்து சேர்க்கிறதுக்காக பயன்படுத்துறது தான் கன்ஜங்ஷன். உதாரணத்துக்கு என்னன்னா, ஐ லைக் ஆப்பிள் அண்ட் ஐ லைக் மேங்கோ. 2 சென்டென்ஸையும் சேர்க்கிறோம். சரிங்களா? அதுதான் கன்ஜங்ஷன். இன்டர்ஜெக்ஷன் என்னதுன்னா, உணர்ச்சி வசப்பட்டு நமக்கு இது பண்றது. கீழ நம்ம கீழ கால்ல அடிபட்டுச்சு, "ஐயய்யோ!" அப்படின்னு சொல்றோம். இல்லன்னா ஒரு ஏதாட்டு நமக்கு பிடிச்சமான பொருள்கள "ஐய!" அப்படின்னு சொல்றோம்ல. இந்த மாரி உணர்ச்சி சம்மந்தப்பட்டதா சொல்லச்சுல வந்து நம்ம இந்த வார்த்தைகள பயன்படுத்துவோம். ஆ இது மொத்தம் 8 இது இருக்கு. சரிங்களா? இது வந்து மொத்தம் 8 இது இருக்கு. நவுன், ப்ரோனவுன் இது எல்லாமே டிக்ஷனரில இருக்கும். நீங்க பார்த்திருப்பீங்க. ஓகேங்களா? ஒண்ணுமே தெரியல, அப்படி பேசிக் ஒண்ணுமே தெரியலங்கிறவங்களுக்கு இது சொல்லிக் குடுக்குறோம். இந்த 8மே என்னன்னா, பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் சரிங்களா? இந்த இந்த இது இந்த இந்த பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்ல மொத்தம் 8 இது இருக்கு. இதில உள்ள வார்த்தைகள் எல்லாம் நம்ம படிக்கணும்னு நெனச்சுக்கோங்களேன். இதோட வார்த்தைகள் எல்லாம் நம்ம படிக்கணும். சரிங்களா? அது வந்து என்னன்னா, இந்த மாதிரியான பேசிக் இந்த இந்த வார்த்தை இப்போ ஒரு வார்த்தை இருக்கு உதாரணத்துக்கு. டெலிஃபோனுன்னு இருக்கு. இது நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியானது. டெலிஃபோன்னா நம்மளுக்கு யாருக்குன்னே தெரியும். சரிங்களா? இந்த மாதிரி இந்த வார்த்தையெல்லாம் ரூட் எடுத்து படிக்கிறதுக்கு பேரு ஆ எத்திமாலஜிம்பாங்க. இந்த இந்த வார்த்தையோட ரூட் எடுத்து படிக்கிறதுக்கு பேரு எத்திமாலஜி. சரிங்களா? இது எதுக்காக நம்ம படிக்கிறோம் அப்டின்னா, இது ஒரு டிப்ஸ் மாரி தெரிஞ்சுக்கோங்க. இந்த மாரி நம்ம படிக்கிறதுனால நம்மளுக்கு என்ன ஆகும் அப்டின்னா, நம்மளுக்கு வந்து ஈஸியா எதுவுமே மறக்காது. சரிங்களா? இப்ப உதாரணத்துக்கு நம்ம பார்க்கலாம். சரிங்களா? ஆ இப்ப பாருங்களேன். இப்ப டெலிஃபோனுன்னு இருக்கு. டெலின்னா தூரத்துலன்னு அர்த்தம். ஃபார்ன்னு அர்த்தம். ஃபோனுன்னா சவுண்டுன்னு அர்த்தம். டெலிஃபோன் வந்து எதுக்காக யூஸ் பண்றோம்? தூரத்துல இருக்கிற சவுண்ட
சரிங்களா? தூரத்துல இருக்கிற சவுண்ட கேட்கறதுக்காக. அதுக்கு தான் இதுக்கு டெலிஃபோனுன்னு பேர் வச்சிருக்காங்க. சரி. அடுத்தது பாருங்க டெலகிராம். டெலின்னா ஃபார் தூரத்துலன்னு அர்த்தம். கிராம்னா லெட்டர்ன்னு அர்த்தம். டெலகிராம் சரிங்களா? டெலகிராம்னா என்னது? தூரத்துல இருந்து நமக்கு லெட்டர் வர்றது வந்து டெலகிராம் அப்படின்னு சொல்றோம். சரி. இது உங்களுக்கு ரொம்ப 2ம் ஈஸியா இருக்கும். இந்த ஈஸியான வார்த்தைய மட்டும் தான் படிக்க முடியுமான்னா, அப்படி கிடையாது. அதோட நம்ம கொஞ்சம் டஃப்பான வார்த்தைகளையும் படிச்சுக்கிடலாம். இது ரொம்ப பேசிக்கான கிளாஸ்ங்கிறதுனால எதுவுமே ரொம்ப காம்ப்ளிகேட்டடா எதுவுமே எடுக்கல. சரிங்களா? இப்போ அடுத்த வேர்ட் பாருங்க மிஸ்ஆந்த்ரோப். ஆ மிஸ் ஆந்த்ரோப் அப்படின்னு இருக்கு. சரிங்களா? மிஸ்ஆந்த்ரோப்ன்னு இருக்கு. மிஸ்ஆந்த்ரோப் சரியா? மிஸ்னா ஹேட்ன்னு அர்த்தம். மிஸ்னா ஹேட் அப்படின்னு அர்த்தம். வெறுக்கிறதுன்னு அர்த்தம். ஆந்த்ரோப்னா ஹியூமன் பீயிங்ன்னு அர்த்தம். ஆந்த்ரோப்னா ஹியூமன் பீயிங்ன்னு அர்த்தம். சரியா? மனித இனத்த வெறுக்கிறவங்கள வந்து மிஸ்ஆந்த்ரோப் அப்படின்னு சொல்லுவாங்க. மனித இனத்த வெறுக்கிறவங்கள வந்து மிஸ்ஆந்த்ரோப்ன்னு சொல்லுவாங்க. சரியா? சரி ஓகே. இந்த வார்த்தைகள்ல பேசிக்கான வேர்ட மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம்னா, அடுத்தது ஏதாட்டு வார்த்தை இதுல ரிலேட்டடா வந்ததுன்னா, நம்ம ஈஸியா அத வச்சு ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். இப்ப அடுத்த வேர்ட் பாருங்க. ஆந்த்ரோபாலஜி சரிங்களா? ஆந்த்ரோனா ஹியூமன் பீயிங்ன்னு அர்த்தம். ஏற்கனவே படிச்சிருந்தோம். பாலஜி, சுவாலஜி இதெல்லாம் பார்த்துருப்பீங்களா? சோசியாலஜி இதெல்லாம் என்ன படிப்பு சம்மந்தப்பட்டது. அப்பன்னா மனித இனத்த பத்தி படிக்கிறவங்களுக்கு வந்து ஆந்த்ரோபாலஜிம்பாங்க. இது கொஞ்சம் லிட்டிலா டஃப்பா இருக்கும். ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, மத்ததெல்லாம் உங்களுக்கு 2ம் தெரிஞ்ச வார்த்தை. டெலிஃபோனு, டெலகிராமு இதெல்லாம் தெரிஞ்ச வார்த்தை. ஆனா, இது வந்து உங்களுக்கு தெரியாததுனால இப்படி இருக்கிற டிக்ஷனரில எவ்வளோ டஃப்பான வார்த்தைய கூட இந்த ரூட் வேர்ட வச்சு படிச்சுக்கலாம். அந்த ரூட் வேர்ட வச்சு பத்தி படிக்கிறதுக்கு தான் பேர் என்னது? இதா இருக்கு. எத்திமாலஜின்னு கான்செப்ட். சரிங்களா? அடுத்தது பாருங்க. சரி. ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம்? லெட்டர் பார்த்தோம். ஏ, பி, சி, டி அதுலேருந்து செட் வரைக்கும் 26 லெட்டர் இருக்குன்னு. அடுத்து லெட்டர்லாம் சேர்ந்தா வேர்ட் உருவாகுது. அந்த வேர்ட் எப்படிலாம் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தோம். நவுனா இருக்கு, ப்ரோனவுனா இருக்கு, ப்ரிப்போசிஷனா இருக்கு, வெர்பா இருக்கு, அட்வெர்பா இருக்கு, அட்ஜெக்டிவா இருக்கு, கன்ஜங்ஷனா இருக்கு, இன்டர்ஜெக்ஷனா இருக்கு. சரிங்களா? அது எப்படி படிக்கணும்னு நம்ம பார்த்தோம். சரிங்களா? இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஃப்ரேசஸ பத்தி பார்க்கலாம். இட் இஸ் அன் அரேஞ்ச்டு குரூப் ஆஃப் வேர்ட்ஸ். சரிங்களா? லெட்டர் பார்த்தோம். அடுத்தது வேர்ட் பார்த்தோம். இப்போ ஃப்ரேஸ். ஒவ்வொன்னும் பெருசு பெருசா அப்படியே படிக்கிறோம். சரிங்களா? லெட்டர் சிங்கிளா இருக்கும். வேர்ட் அடுத்தது லெட்டர கம்பைன் பண்ண வேர்டு. அடுத்து ஃப்ரேஸ். இப்போ வேர்ட ஃபுல்லா இட் இஸ் அன் அரேஞ்ச்டு குரூப் ஆஃப் வேர்ட்ஸ். நோ ஃபைனைட் வெர்ப். நோ கம்ப்ளீட் மீனிங். சரிங்களா? ஃப்ரேஸ் எப்பவுமே எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு அரேஞ்ச்டு குரூப் ஆஃப் வேர்ட்ஸா இருக்கும். அதுல வந்து காலங்காட்டுற வெர்ப் இருக்காது. நோ ஃபைனைட் வெர்ப், நோ கம்ப்ளீட் மீனிங். கம்ப்ளீட் முழுமையான அர்த்தம் எதுவுமே குடுக்காது. அதான் ஃப்ரேஸ். சரிங்களா? சரி. இப்போ ஃப்ரேஸ்ல இருக்கிற சில எக்ஸாம்பிள்ஸ் மட்டும் நம்ம பார்க்கலாம். பாருங்க. சரி. இதெல்லாம் தான் ஃப்ரேஸும்பாங்க. சரிங்களா? இத நீங்க பக்கத்துல இருக்கிறதெல்லாம் விட்டுருங்க. ரெகுலர் நவுன் ஃப்ரேஸு, ப்ரிபோசிஷனல் ஃப்ரேஸு, பார்ட்டிசிபிள் ஃப்ரேஸு, இன்ஃபினிட்டிவ் ஃப்ரேஸு, பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃப்ரேஸ் இதெல்லாம் நீங்க விட்டுருங்க. சரிங்களா? நீங்க என்ன பண்ணுங்கன்னா, இது என்ன இது அப்படின்னு மீனிங் புரியுதான்னு பாருங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட் நான் சொன்ன டாபிக் தான். இட் இஸ் அன் அரேஞ்ச்டு குரூப் ஆஃப் வேர்ட்ஸ். ஃப்ரேஸ்ன்னா என்னதுன்னா, இந்த கண்டிஷன்ஸ்லாம் அதுல அப்ளை ஆவணும். இட் இஸ் அன் அரேஞ்ச்டு குரூப் ஆஃப் வேர்ட்ஸ். நோ ஃபைனைட் வெர்ப், நோ கம்ப்ளீட் மீனிங். இந்த 3மே அதுல இருக்கணும். பாருங்க. இட் இஸ் அன் அரேஞ்ச்டு குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் தான். கரெக்ட்டா அரேஞ்ச் ஆயிருக்கும். ஏ குட் ரிசல்ட். இத உல்டாவா மாத்தி கீத்திலாம் போடல. கரெக்ட்டா என்ன பண்ணியிருக்காங்க, வரிசையா அரேஞ்ச் பண்ணி தான் வேர்ட்லாம் இருக்கு. சரிங்களா? ரிசல்ட் குட் அப்படிலாம் போடல. ஏ குட் ரிசல்ட் அப்படின்னு போட்டிருக்காங்க. சரிங்களா? சரி. இது வந்து என்ன அப்படின்னா, ஒரு நவுன் ஃப்ரேஸ் தான். இது ஒரு ஃப்ரேஸ் தான். சரிங்களா? இன்னும் உங்களுக்கு நான் சொல்றேன் பாருங்க. இன் சென்னை. இன் சென்னைங்கிறது ஒரு ஃப்ரேஸ். ரைட்டிங் த லெட்டர். இது ஒரு ஃப்ரேஸ். டூ ப்ளே கிரிக்கெட். அது ஒரு ஃப்ரேஸ். ஆ ஈட்டன் ஸ்பெல்லிங் தப்பு விட்டுருக்காங்க. ஈட்டன்ங்கிறது வந்து என்னது? ஒரு ஃப்ரேஸ் தான். சரியா? இப்ப இது எல்லாமே பாருங்க. ஆ இன் சென்னைன்னு இருக்கு. இன் சென்னைங்கிறது வந்து ஒரு ஃப்ரேஸ். சரியா? ஏன் அப்படி சொல்றேன் பாருங்களேன். அதெல்லாம் அரேஞ்ச்டு குரூப் ஆஃப் வேர்ட்ஸா இருக்கு. ஆ இப்போ ஒருத்தர் வந்து உங்ககிட்ட வந்து சொல்றாரு. இன் சென்னை அப்படின்னு சொல்றாரு. அத மட்டும் சொல்றாரு. வேற எதுவுமே சொல்லல. சரியா? இல்ல குட் ரிசல்ட் அப்படின்னு சொல்றாரு. இத மட்டும் தான் சொல்றாரு. உங்களுக்கு எதாடி புரியுமா? சுத்தமா புரியாது.
அப்படிதானே? சுத்தமா நம்மளுக்கு புரியாது. என்னடா திடீர்னு வந்து இன் சென்னை, சென்னையின் இன் சென்னை அப்படின்னு சொல்றாரு. சென்னைன்னா இன் சென்னைன்னா சென்னையில் அப்படின்னு அர்த்தம். இத மட்டும் சொன்னாங்கன்னா உங்களுக்கு புரியுமா? நீங்க கேட்பீங்க, "சென்னையில என்ன? மழை பெய்யுதா? இல்லன்னா யாராட்டி வந்திருக்காங்களா? இல்ல எதுவும் கலவரமா?" சரிங்களா? நம்ம எதாட்டி கேட்போம். அப்படி எதுவுமே சொல்லாம இன் சென்னைன்னு மட்டும் சொன்னா புரியுமா? புரியாது. அப்பன்னா இது வந்து என்னது? இட் ஹேஸ் நோ கம்ப்ளீட் மீனிங். இதுக்கு மீனிங்கே இல்ல. சரிங்களா? அப்பன்னா இதுக்கு மீனிங்கே இல்ல. இன் சென்னைங்கிறதுக்கு மீனிங்கே இல்ல. சரிங்களா? அப்பன்னா இது வந்து என்னன்னா ஒரு ஃப்ரேஸ். சரியா? குட் ரிசல்ட். ஏன் குட் ரிசல்ட்? அது ஒரு நல்ல ரிசல்ட். சரியா? இட் இஸ் அ குட் ரிசல்ட். குட் ரிசல்ட். நல்ல ரிசல்ட். ஒருத்தர் வாராரு உங்கட்ட வந்து நல்ல ரிசல்ட் அப்படின்னு அந்த வார்த்தைய மட்டும் சொல்றாரு. அப்பன்னா இதாட்டி புரியுமா? உங்களுக்கு எதுவுமே புரியாது. மீனிங்கே புரியாது. சரிங்களா? அதனால இது ஒரு ஃப்ரேஸ். சரிங்களா? என் பொண்ணு டெஸ்ட்ல நல்ல மார்க் எடுத்திருக்கிறாங்க. நல்ல ரிசல்ட் அவங்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொன்னா மீனிங் இருக்கு. சும்மா ஒருத்தர் மொட்டையும் கட்டையுமா சொன்னாங்கன்னா நமக்கு எதுவும் புரியுமா? புரியாது. சரிங்களா? அதனால இது வந்து ஒரு ஃப்ரேஸ். சரி. ரைட்டிங் த லெட்டர். சரியா? ஹி இஸ் ரைட்டிங் த லெட்டர். இஸ் வரணும். சரிங்களா? ஹி இஸ் ரைட்டிங் த லெட்டர். அப்படி வந்ததுன்னா அர்த்தம் குடுக்கும். கம்ப்ளீட் ஆயிருக்கா? கம்ப்ளீட் ஆவலையான்னு. ரைட்டிங் எ லெட்டர். ஹி இஸ் ரைட்டிங் லெட்டர்ன்னு என்னது? அவன் லெட்டர் எழுதிக் கொண்டு இருக்கிறான். இஸ்ங்கிறதுக்கு இருக்கிறான்னு அர்த்தம். சரிங்களா? ஆனா வெறும் ரைட்டிங் த லெட்டர்ன்னு என்ன அர்த்தம்? அவன் லெட்டர் எழுதிக் கொண்டு இருக்கிறானா? இருந்தானா? இருப்பானா? எதுவுமே சொல்லல. அப்பன்னா இது வந்து என்னன்னா ஒரு ஃப்ரேஸ் தான். சரிங்களா? கம்ப்ளீட் மீனிங் குடுக்கல. அப்பன்னா இது வந்து ஒரு ஃப்ரேஸ். சரிங்களா? அடுத்தது பாருங்க. டூ பிளே கிரிக்கெட். கிரிக்கெட்ல ஆடுறதுக்கு போனியா? போகலையா? கிரிக்கெட்ல ஆடுறதுக்கு பணம் வேணுமா? பேட் வேணுமா? எதுவுமே சொல்லல. கிரிக்கெட்ல ஆடுறதுக்கு அப்படின்னு மொட்டையா நிப்பாட்டியிருக்காங்க. அப்படின்னா இதுவும் நம்மளுக்கு மீனிங் குடுக்கல. அப்படின்னா இதுவும் வந்து என்னதுன்னா, ஒரு ஃப்ரேஸு. சரிங்களா? இப்ப என்னென்ன ஃப்ரேஸா இது ஃப்ரேஸா இல்லையான்னு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? ஈட்டன் மை பீஸா. சரிங்களா? இத பாருங்க. ஈட்டன் மை பீஸா. ஈட்டன் மை பீஸான்னு இருக்கு. சரிங்களா? ஹி ஹேஸ் ஈட்டன் மை பீஸா. அப்படின்னு போட்டோம்னா என்ன அர்த்தம்? மீனிங் குடுக்குது. சரிங்களா? ஹி ஹேஸ் ஈட்டன் மை பீஸா அப்படின்னா, மீனிங் குடுக்கும். ஈட்டன் மை பீஸா அப்படின்னா என்னதுன்னா, மீனிங் இன்கம்ப்ளீட்டா இருக்கு. சரிங்களா? அப்பன்னா இது வந்து ஒரு ஃப்ரேஸு. சரியா? அப்படின்னா, ஆ இதுல இருக்கிற எல்லாமே ஃப்ரேஸு. ஆனா, அதுல ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்ட்டிங்ல என்ன இருக்கோ, அத வச்சு நம்ம என்ன பண்றோம்? அது என்ன ஃப்ரேஸ்ன்னு கண்டுபிடிக்கிறோம். இன்னுங்கிறது ஒரு ப்ரிப்போசிஷன். அதனால இது ப்ரிப்போசிஷனல் ஃப்ரேஸு. ரைட்ங்கிறது ஒரு பார்ட்டிசிபிள். சாரி பார்ட்டிசிபிள்னு சொல்லலாம். பிரசன்ட் பார்ட்டிசிபிள்னு சொல்லலாம். இது ஒரு பிரசன்ட் பார்ட்டிசிபிள். அதனால பார்ட்டிசிபிள் ஃப்ரேஸ். சரியா? அடுத்து வந்து டூ ப்ளேங்கிறது ஒரு இன்ஃபினிட்டிவ். அதனால இது ஒரு இன்ஃபினிட்டிவ் ஃப்ரேஸு. ஈட்டன்ங்கிறது வந்து ஒரு பாஸ்ட் பார்ட்டிசிபிள். அதனால இது ஒரு பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃப்ரேஸ். சரிங்களா? இதுதான் ஃப்ரேசஸ்ல உள்ள மீனிங். ஃப்ரேஸ்க்கான நான் குடுக்குற மீனிங். சரிங்களா? எது மேல ஃபர்ஸ்ட் பார்த்துக்கோங்க. நான் திரும்பவும் சொல்றேன். இது வந்து ஒரு அரேஞ்ச்டு குரூப் ஆஃப் வேர்ட்ஸு. இதுக்கு ஃபைனைட் வெர்ப் கிடையாது. காலம் காமிக்கிற வெர்ப் கிடையாது. இதுக்கு கம்ப்ளீட் மீனிங்கும் கிடையாது. அப்படின்னா இது ஒரு ஃப்ரேஸு. சரி. இந்த ஃப்ரேஸ் எங்கெல்லாம் வரும்? சரிங்களா? இந்த ஃப்ரேஸு எங்கெல்லாம் வரும்? சரி, இன்னொரு தடவ இத சொல்லிக்கிறேன். ப்ரிப்போசிஷன்ல ஆரம்பிக்கிறதுனால இது வந்து ஒரு ப்ரிப்போசிஷனல் ஃப்ரேஸு. பார்ட்டிசிபிள்ல ஆரம்பிக்கிறதுனால இது ஒரு பார்ட்டிசிபிள் ஃப்ரேஸு. இன்ஃபினிட்டிவ் டூ ப்ளேங்கிறது இன்ஃபினிட்டிவ். அதுல ஆரம்பிக்கிறதுனால இது இன்ஃபினிட்டிவ் ஃப்ரேஸு. இது அதுக்கு அடுத்தது வந்து பாஸ்ட் பார்ட்டிசிபிளா இருக்கிறதுனால இது பாஸ்ட் பார்ட்டிசிபிள். இது எல்லாமே ஒரு ஃப்ரேஸ் தான். சரிங்களா? நல்லா கவனிச்சுக்கோங்க. இது எல்லாமே ஒரு ஃப்ரேஸ் தான். ஒவ்வொன்னும் ஒவ்வொரு மாரி இருக்கும். ஒவ்வொரு இதுல ஆரம்பிக்கிறனால ஃப்ரேஸ். இந்த ஃப்ரேஸ் வந்து இதுல எந்த ஃப்ரேஸ்னாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதுல எந்த ஃப்ரேஸு இஃப் தீஸ் ஃப்ரேசஸ் கம்ஸ் ஃபார் நவுன். இஃப் தீஸ் ஃப்ரேசஸ் கம் ஃபார் நவுன் போட்டிருக்கு. இது வந்து நவுனுக்காக வந்து இந்த ஃப்ரேஸ் வந்து நவுனுக்காக வந்ததுன்னா நவுன் ஃப்ரேஸ். புரியுதுங்களா? அட்வெர்புக்காக வந்தா அட்வெர்பியல் ஃப்ரேஸு, அட்வெர்ப் ஃப்ரேஸ்ன்னு சொல்லலாம். அட்ஜெக்டிவ்க்காக வந்ததுன்னா அட்ஜெக்டிவ் ஃப்ரேஸ். புரியுதா? இந்த ஃப்ரேஸு நம்ம மேல பார்த்த இந்த நம்ம மேல பார்த்துருக்கோம் இல்ல? அந்த ஃப்ரேஸ் வந்து நவுனுக்காக வந்ததுன்னா நவுன் ஃப்ரேஸு. அட்வெர்ப்க்கு வந்ததுன்னா அட்வெர்ப் ஃப்ரேஸு. அட்ஜெக்டிவ்க்காக வந்ததுன்னா அட்ஜெக்டிவ் ஃப்ரேஸு. நவுனுக்காக வந்ததுன்னா நவுன் ஃப்ரேஸு. சரிங்களா? இப்படி ஒவ்வொரு இதுவுமே அந்த ஃப்ரேஸ் வந்து ஒவ்வொரு இடங்களுக்கு பதிலா வரும். இப்ப பேசிக்குனால இது ஜஸ்ட் கான்செப்ட் மாதிரி தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? அட்ஜெக்டிவ்க்காக வர்றதுனால அது அட்ஜெக்டிவ் ஃப்ரேஸு.
எதுவுமே மறந்துறாதீங்க. திரும்ப ஒரு தடவ வேணா பார்த்துக்கோங்க. இது ஃபர்ஸ்ட் ஈஸியா இருந்த மாரி இருக்கும். போக போக உங்களுக்கு ஒரு எப்படி சொல்றது? போக போக ஈஸியா தான் இருக்கும். பட் என்னன்னா, ஃபர்ஸ்ட் உள்ள பேசிக் புரியலன்னா, அடுத்தடுத்த இது வந்து கான்செப்ட் புரியாது. போக போக கொஞ்சம் டஃப்பா இருக்கும். நான் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப ஈஸியானது மட்டும் தான் நடத்தியிருக்கேன். சரிங்களா? அடுத்து கிளாஸ் பாருங்க. இது வந்து ஒரு அரேஞ்சுடு குரூப் ஆஃப் வேர்ட்ஸ். ஃப்ரேஸ் பார்த்தோம். இப்ப கிளாஸ் பார்க்குறோம். அரேஞ்சுடு குரூப் ஆஃப் வேர்ட்ஸ். இதுல ஃபைனைட் வெர்ப் உண்டு. சரிங்களா? ஆனா முழுமையான அர்த்தம் கிடையாது. இதுக்கு முழுமையான அர்த்தம் கிடையாது. இப்ப பாருங்க. ஆம், சுரேஷ் பிளேஸ் அப்படின்னு போட்டிருக்கு. சுரேஷ் விளையாடுறாரு. எத விளையாடுறாரு? ஃபுட்பால் விளையாடுறாரா? போடல. சரிங்களா? முழுமை பெறல. சரிங்களா? முழுமை பெறல. அந்த வாக்கியம் வந்து முழுமை பெறல. அப்பன்னா இது வந்து ஒரு கிளாஸ். சரிங்களா? ஒரு வெர்பும் ஒரு சப்ஜெக்ட். சப்ஜெக்ட்ன்னா யாரு? இந்த ஒருத்தர் யாரு செய்றாங்களோ அவங்க சப்ஜெக்ட். என்ன செய்றாங்களோ அது ஒரு வெர்ப். சரிங்களா? ஒரு சப்ஜெக்ட், வெர்ப் வந்ததுன்னா, அது வந்து ஒரு கிளாஸ்ன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அத வந்து ஒரு கிளாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இது வந்து ஃபைனைட் வெர்ப் இருக்கு. சரிங்களா? டென்ஸோட சேர்த்து வெர்ப் இருக்கு. சரிங்களா? டென்ஸோட சேர்த்து வெர்ப் இருக்கு. பிளேஸ்ன்னு போட்டிருக்காங்க. 3 பெர்சன் சிங்குலர். சரிங்களா? போட்டிருக்கிறாங்க. ஆனா இதுல கம்ப்ளீட் மீனிங் இல்ல. அடுத்தது பாருங்க. வென் சுரேஷ் பிளேஸ் ஃபுட்பால். வென்னுனா பொழுதுன்னு அர்த்தம். பொழுது. அப்பொழுதும்போம்ல, அதே மாரி பொழுது. வென்னுங்கிறதுக்கு பொழுதுன்னு அர்த்தம். சுரேஷ் பிளேஸ் ஃபுட்பால். சரிங்களா? இத மொத்தமா சேர்ந்து சுரேஷ் ஃபுட்பால் விளையாடும் பொழுது என்ன பண்ணான்? கீழ விழுந்துட்டானா? மண்டை உடைஞ்சுட்டா? எதுவுமே சொல்லல. சரிங்களா? அவன் ஃபுட்பால் விளையாடும்போது கோல் போட்டானா? கோல் போடலையா? அவன வந்து ரெஃப்ரி திட்டுனாரா? எதுவுமே போடல. இப்படி சொல்லிட்டு ஃபைனைட் வெர்ப் இருக்கு, சப்ஜெக்ட் இருக்கு, எல்லாம் இருக்கு. ஆனா இன்கம்ப்ளீட்டா அந்த வாக்கியம் இருந்ததுன்னா, இது வந்து கிளாஸு. இது வந்து என்ன கிளாஸ்ம்பாங்க? டிபெண்டன்ட் கிளாஸு. இது வந்து என்னது? ஒரு டிபெண்டன்ட் கிளாஸ். சரியா? ஆ இது வந்து ஒரு டிபெண்டன்ட் கிளாஸ். அடுத்தது பார்ப்போம். அடுத்து இந்த இந்த 3 இது மட்டும் நான் உங்களுக்கு என்ன பண்றேன்னா, கடைசி நடத்துறேன். சரிங்களா? இப்ப நடத்துனா உங்களுக்கு புரியாது. அப்படின்னா ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. இட் இஸ் அன் அரேஞ்ச்டு குரூப் ஆஃப் வேர்ட்ஸ். இட் இஸ் அன் அரேஞ்ச்டு குரூப் ஆஃப் வேர்ட்ஸ். இட் ஹாஸ் அ ஃபைனைட் வெர்ப். ஃபைனைட் வெர்ப் இருக்கு. கம்ப்ளீட் மீனிங் மட்டும் இருக்காது. கம்ப்ளீட் மீனிங் இருக்காது. இந்த வென்னுங்கிற கன்ஜங்ஷன் என்ன பண்ணுது? அந்த சுரேஷ் பிளேஸ் ஃபுட்பால இன்கம்ப்ளீட்டா ஆக்கிருது. சுரேஷ் ஃபுட்பால் விளையாடும் பொழுது, இந்த வென்னுங்கிற இந்த கன்ஜங்ஷன் இது வந்து கன்ஜங்ஷன்பாங்க. கன்ஜங்ஷன். வென்னுங்கிறது ஒரு கன்ஜங்ஷன். சரிங்களா? அது வந்து இந்த சென்டென்ஸ வந்து இன்கம்ப்ளீட்டா ஆக்கிருது. சரிங்களா? ஆ சரி. நம்ம ஏற்கனவே பார்த்தது தான். இந்த இது வந்து இப்போ வந்து இந்த கிளாஸ்லாம் இந்த கிளாஸ்லாம் இருக்குல்ல. இந்த கிளாஸ்லாம் இந்த கிளாஸ் இந்த இருக்கு. சுரேஷ் பிளேஸ் ங்கிறது ஒரு கிளாஸு. வென் சுரேஷ் பிளேஸ் ஃபுட்பால்ங்கிறது ஒரு கிளாஸு. இந்த மாரி கிளாஸ்லாம் நவுனுக்காக வந்ததுன்னா, அது வெறும் நவுன் கிளாஸ். அட்வெர்புக்காக நவுனுக்காக வருதுன்னா என்னது? அதுக்காக அதுக்காக அதுக்கு அது ஃப்ரெண்ட் கிடையாது. அது வர்ற இடத்துல வர்றது. அந்த நவுன் வர்றதுக்கு பதிலா இந்த இடத்துல அந்த கிளாஸ் வந்ததுன்னா, அது பேரு நவுன் கிளாஸ். அதே இடத்துல அட்வெர்ப் வந்ததுன்னா என்னது? அது அட்வெர்ப் கிளாஸ். அட்வெர்பியல் கிளாஸ், அட்வெர்ப் கிளாஸ்ன்னு சொல்லுவாங்க. அதே மாரி அதே இடத்துல ஒரு அட்ஜெக்டிவ் வந்ததுன்னா, அட்ஜெக்டிவ் வர்ற இடத்துல வந்ததுன்னா, அது வந்து அட்ஜெக்டிவ் கிளாஸ். சரிங்களா? இந்த கிளாஸ் வந்து எந்த இடத்துல எப்படி வருதோ, அத பொறுத்து அதுக்கு நேம் மாறிக்கிடும். சரிங்களா? நவுன் இடத்துல வந்து நவுன் கிளாஸ், அட்வெர்ப் இடத்துல வந்ததுனா அட்வெர்ப் கிளாஸ், அட்ஜெக்டிவ் இடத்துல வந்தா அட்ஜெக்டிவ் கிளாஸ். சரி. இப்போ சென்டென்ஸ் பார்ப்போம். சென்டென்ஸ்னா வேற ஒண்ணும் இல்ல. இட் இஸ் அன் அரேஞ்ச்டு குரூப் ஆஃப் வேர்ட்ஸ். ஃபைனைட் வெர்ப். அதுல என்னலாம் இருக்கு? அரேஞ்ச் பண்ணி தான் இருக்கு. எல்லாமே அரேஞ்ச் ஆயி தான் இருக்கும். ஃபைனைட் வெர்ப் இருக்கும். கம்ப்ளீட் மீனிங் இருக்கும். கம்ப்ளீட் மீனிங் இருக்கும். சுரேஷ் பிளேஸ் ஃபுட்பால். ஒருத்தர் வந்து உங்கள சொல்றாரு. சுரேஷ்ங்கிறவரு வந்து ஃபுட்பால் ஆடுறாருன்னு. உங்களுக்கு புரியுமா? புரியும். ஜான் இஸ் ஸ்டாண்டிங் நியர் த ட்ரீ. ஜான் இஸ் ஸ்டாண்டிங் நியர் த ட்ரீன்னா என்ன அர்த்தம்? ஜான் வந்து ட்ரீ பக்கத்துல நின்னுகிட்டு இருக்கிறாரு அப்படின்னு அர்த்தம். இது உங்களுக்கு புரியுதா? புரியுது. அப்பன்னா அது வந்து என்னன்னா ஒரு சென்டென்ஸ். சரியா? அப்பன்னா என்னதுன்னா அது ஒரு சென்டென்ஸ். அடுத்தது பாருங்க. கம்ப்ளீட்டா மீனிங் குடுத்ததுன்னா, அது வந்து ஒரு சென்டென்ஸு. சரியா? கம்ப்ளீட்டா மீனிங் குடுத்ததுன்னா ஒரு சென்டென்ஸு. சரி, சரி. டைப்ஸ் ஆஃப் சென்டென்ஸ். சரிங்க. இப்போ டைப்ஸ் ஆஃப் சென்டென்ஸ். இப்போ பாருங்க.
நீங்க சின்ன வயசுல எல்லாம் படிச்சிருப்பீங்க. சிம்பிள், காம்பவுண்ட், காம்ப்ளக்ஸ்ன்னு. சரிங்களா? அது எப்படி உருவாகுதுன்னா இப்படிதான். சரிங்களா? இப்ப நம்ம மேல சொன்னதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருந்ததுன்னா, நீங்க இப்ப ஈஸியா உங்களுக்கு புரியும். இப்ப நம்ம கொஞ்சம் லிட்டில் டிஃபிகல்ட்டான இடத்துக்கு வந்திருக்கோம். சரிங்களா? டிஃபிகல்ட்லாம் கிடையாது. ஈஸி தான். பட் ரொம்ப பேசிக்கா எதுவுமே தெரியலங்கிறவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். கொஞ்சம் கவனிச்சு பார்த்துக்கோங்க. தமிழ் மீடியம் ஸ்டூடண்ட்ஸ்க்கு சிலவங்களுக்கு கஷ்டமா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. டைப்ஸ் ஆஃப் சென்டென்ஸ். சிம்பிள் சென்டென்ஸ், காம்ப்ளக்ஸ் சென்டென்ஸ், அடுத்தது வந்து காம்பவுண்ட் சென்டென்ஸ். இப்படிலாம் நம்ம பார்த்திருப்போம். அப்படிதானே? சிம்பிள், காம்பவுண்ட், காம்ப்ளக்ஸ்ன்னு படிச்சிருப்போம். சரியா? நம்ம மேல பார்த்தோம்ல, ஒரு ஃப்ரேஸு அப்படின்னு. எதுவுமே புரியாது. இன்கம்ப்ளீட்டா இருக்கும் அப்படின்ட்டு. ஒரு ஃப்ரேஸும், ஒரு சென்டென்ஸ் கம்ப்ளீட்டா மீனிங் குடுக்குற ஒரு சென்டென்ஸ் சேர்ந்ததுன்னா, அது வந்து சிம்பிள் சென்டென்ஸு. சரியா? ஒரு ஃப்ரேஸும், ஒரு சென்டென்ஸும் கம்பைன் ஆயிடுச்சுன்னா, அது வந்து ஒரு சிம்பிள் சென்டென்ஸு. அதே மாதிரி காம்ப்ளக்ஸ் சென்டென்ஸ்ன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனா, நீங்க புரிஞ்சு படிச்சிருக்க மாட்டீங்க. சரிங்களா? காம்ப்ளக்ஸ் சென்டென்ஸ்ன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனா, நீங்க புரிஞ்சு படிச்சிருக்க மாட்டீங்க. ஒரு கிளாஸும், ஒரு சென்டென்ஸும் சேர்ந்துச்சுன்னா என்னது? அது காம்ப்ளக்ஸ் சென்டென்ஸு. ஒரு கிளாஸ் ஆஃப்டர் ஜான் ஃபினிஷ்ட் ஹிஸ் வொர்க், ஹி வில் வாட்ச் டிவி. ஜான் முடிச்ச பிறகு என்ன பண்ணுவானா? டிவி பார்ப்பானா? அப்பன்னா, ஒரு காம்ப்ளக்ஸ் சென்டென்ஸ்னா என்னது? ஒரு கிளாஸும், ஒரு சென்டென்ஸும் சேர்றது தான் என்னது? ஒரு காம்ப்ளக்ஸ் சென்டென்ஸு. கிளாஸ்ங்கிறது என்னது? ஃபைனைட் வெர்ப் இருக்கும். ஆனா, கம்ப்ளீட் மீனிங் இருக்காது. இப்ப பாருங்களேன். ஆஃப்டர் ஜான் ஃபினிஷ்ட் ஹிஸ் வொர்க். ஜான் வொர்க்க முடிச்ச பிறகு. அதோட மட்டும் நிப்பாட்டுனோம்னா புரியுதா? என்ன பண்றான் அப்படின்னு கேட்பீங்க. அப்படித்தானே? அப்பன்னா இது வந்து ஒரு கிளாஸு. இது வந்து ஒரு கிளாஸு. ஜான் வொர்க்க முடிச்ச பிறகு. அத மட்டும் நான் உங்களுக்கு சொன்னா புரியாது. இன்கம்ப்ளீட்டா இருக்கு. முடிச்ச பிறகு அவன் டிவி பார்க்க போறான். அப்படின்னு சொன்னான்னா, ஹி வில் வாட்ச் டிவி. அவன் டிவி பார்ப்பான். அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்படின்னா, அது மீனிங் குடுக்குது. சரிங்களா? அப்படின்னா இது வந்து ஒரு கிளாஸு. அது கூட ஹி வில் வாட்ச் டிவி. அவன் டிவி பார்ப்பான். அப்படின்னு நம்ம சொன்னா புரியுது. அப்படின்னா அது வந்து ஒரு சென்டென்ஸு. ஒரு கிளாஸோட ஒரு சென்டென்ஸ் சேரச்சுல என்ன ஆவுது? சரிங்களா? ஒரு கிளாஸோட ஒரு சென்டென்ஸ் சேரச்சுல அதுக்கோட கம்ப்ளீட் மீனிங் குடுக்குது. அது வந்து காம்ப்ளக்ஸ் சென்டென்ஸு. சரி, அடுத்து காம்பவுண்ட் சென்டென்ஸ் பாருங்க. ஒரு சென்டென்ஸோட ஒரு சென்டென்ஸ் சேரச்சுல காம்ப்ளக்ஸ் சென்டென்ஸ் உருவாகும். ஜான் பிளேஸ் ஃபுட்பால். மீனிங் புரியுது. ஜான் ஃபுட்பால் விளையாடுறான். மீனிங் புரியுது. அதே மாதிரி ஹி பிளேஸ் செஸ். ஜான் ஃபுட்பால் விளையாடுறான். அதே மாதிரி என்ன பண்றான்? அவன் செஸ் விளையாடுறான். 2மே உங்களுக்கு புரியுது. அப்பன்னா இது வந்து என்னது? இது ஒரு சென்டென்ஸ், இது ஒரு சென்டென்ஸ். இது 2யும் சேர்க்கிறதுக்கு நடுவுல ஒரு கன்ஜங்ஷன் வந்திருக்கு. அப்பன்னா இது வந்து என்னது? காம்பவுண்ட் சென்டென்ஸு. புரியுதுங்களா உங்களுக்கு? எல்லாருக்கும் புரிஞ்சிடுச்சா? திரும்ப ஒரு தடவ இத ஒரே ஒரு தடவ சொல்றேன் கவனிச்சுக்கோங்க. சிம்பிள் சென்டென்ஸ்னா என்னன்னா, ஒரு ஃப்ரேஸும், ஒரு சென்டென்ஸும் சேர்ந்ததுன்னா, அது வந்து சிம்பிள் சென்டென்ஸு. உதாரணத்துக்கு பாருங்க, ஸ்டாண்டிங் நியர் த ட்ரீ. ஸ்பெல்லிங் மிஸ்டேக் விட்டுருங்க. ட்ரீ சரிங்களா? ஸ்டாண்டிங் நியர் த ட்ரீ. ட்ரீ பக்கத்துல நின்னுக்கிட்டு மீனிங் இருக்குதா? நின்னுக்கிட்டு என்ன பண்ணான்? நின்னுக்கிட்டு இருக்கிறானான்னு கூட சொல்லல. நின்னுக்கிட்டு அப்படின்னு அதோட முடியுது. அப்பன்னா, இது இன்கம்ப்ளீட்டா இருக்கு. சரிங்களா? அதனால இது ஒரு ஃப்ரேஸ். ஃபைனைட் வெர்ப் இல்ல. அதனால ஒரு ஃப்ரேஸ். இதோட சேர்ந்து ஜாயின் பண்ணி வர்றது ஒரு சென்டென்ஸ் வரும். ஜான் இஸ் ஈட்டிங் மேங்கோ. அவன் ட்ரீ பக்கத்துல நின்னுக்கிட்டு மேங்கோ சாப்பிட்டுக்கிட்டு இருந்தான். சரிங்களா? அப்படி கம்பைன் ஆயி மீனிங் குடுக்கிறதுனால வந்து என்னது? இது ஒரு ஃப்ரேஸு மீனிங் குடுக்கல. இது ஒரு சென்டென்ஸு மீனிங் குடுக்குது. அதான் ஃப்ரேஸும், சென்டென்ஸும் சேர்ந்ததுன்னா என்னது? ஒரு சிம்பிள் சென்டென்ஸ் உருவாயிருக்கு. சரிங்களா? அத சிம்பிள் சென்டென்ஸும்பாங்க. அதே வந்து ஒரு கிளாஸும், ஒரு சென்டென்ஸும் சேர்ந்திருக்கு. அத காம்ப்ளக்ஸ் சென்டென்ஸும்பாங்க. காம்பவுண்ட் சென்டென்ஸ்னா எது? ஒரு சென்டென்ஸும், ஒரு சென்டென்ஸோட சேர்ந்திருக்கு. அது காம்பவுண்ட் சென்டென்ஸ். சரி. நம்ம சென்டென்ஸ பார்த்துட்டோம். சரிங்களா? இப்ப பாருங்க. ஐ பிளே ஃபுட்பால். இது வந்து ஒரு சென்டென்ஸ். சரிங்களா? இது வந்து ஒரு சென்டென்ஸ். ஐ பிளே ஃபுட்பால்ங்கிறது ஒரு சென்டென்ஸ். இந்த சென்டென்ஸ வந்து இந்த சென்டென்ஸ் நம்ம ஆல்ரெடி எப்படி இப்ப சென்டென்ஸ்னா என்னன்னு நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. இந்த சென்டென்ஸ் நம்மளுக்கு தெரிஞ்சாலே என்ன பண்ணலாம் அப்படின்னா, டைரக்ட் டூ இன்டைரக்ட் வந்து டைரக்ட் ஸ்பீச், இன்டைரக்ட் ஸ்பீச்ம்பாங்கல்ல. டைரக்ட் ஸ்பீச், இன்டைரக்ட் ஸ்பீச்ம்பாங்கல்ல. அது நம்ம ஈஸியா மேக் பண்ணிறலாம். சரிங்களா? எப்படின்னு பாருங்க. இப்ப நீங்க தான் சுரேஷ்ன்னு நெனச்சுக்கோங்க. உங்க பேர் சுரேஷ்ன்னு நெனச்சுக்கோங்க. சரிங்களா? இது புரிஞ்சிடுச்சுன்னா ரொம்ப ஈஸி. புரியலன்னா கஷ்டமா இருக்கும். நீங்க தான் இப்ப ஒவ்வொருத்தரும் நீங்க தான் சுரேஷ்ன்னு நெனச்சுக்கோங்க. சரிங்களா? நீங்க என்ன சொல்றீங்க? உங்க ஃப்ரெண்ட் பக்கத்துல ஒருத்தர் இருக்காரு.
அவர்ட்ட போய் என்ன சொல்றீங்க? நான் ஃபுட்பால் விளையாடுறேன்னு சொல்றீங்க. அவரு என்ன நீங்க என்ன பண்றீங்கன்னு கேட்கிறாரு உங்க ஃப்ரெண்ட் பக்கத்துல இருந்துட்டு. நல்லா கவனிச்சுக்கோங்க. நீங்க தான் சுரேஷ். சரிங்களா? நீங்க என்ன சொல்றீங்க? நான் ஃபுட்பால் விளையாடுறேன்னு சொல்றீங்க. சரிங்களா? நான் ஃபுட்பால் விளையாடுறேன் அப்படின்னு சொல்றீங்கன்னு நெனச்சுக்கோங்களேன். நீங்க அவர்ட்ட சொன்ன விஷயத்த, அவரு இன்னொருத்தர்ட்ட போய் போட்டு குடுக்குறாரு, சொல்றாருன்னு நெனச்சுக்கோங்களேன். அது இன்டைரக்ட் ஸ்பீச். நீங்க டைரக்ட்டா ஒருத்தர்ட்ட ஒண்ணு சொல்றீங்க. அத கொண்டு போய் ஈஸியா டைரக்ட் டு இன்டைரக்ட் ஸ்பீச்ன்னா வேற என்னன்னா போட்டு குடுக்குறது. சரிங்களா? நீங்க ஒருத்தர்ட்ட சொன்னத இன்னொருத்தர்ட்ட போய் யாராட்டி சொல்லிட்டாங்கன்னா, அது இன்டைரக்ட். நீங்க டைரக்ட்டா ஒருத்தர்ட்ட சொல்றீங்க. ஐ ப்ளே ஃபுட்பால்ன்னு சொல்றீங்க. அதுக்கு அவரு அங்க போய் என்ன சொல்லுவாரு? சுரேஷ் என்ட்ட என்ன தெரியுமா சொன்னான்? அவன் ஃபுட்பால் ஆடுறத சொன்னான். அப்படின்னு சொல்றாங்கன்னு நெனச்சுக்கோங்களேன். அது இன்டைரக்ட் ஸ்பீச். இதுதான் டைரக்ட் ஸ்பீச்சுக்கும், இன்டைரக்ட் ஸ்பீச்சுக்கும் உள்ள வித்தியாசம். சரிங்களா? இப்ப நம்ம நெறைய இது பார்த்திருக்கிறோம். பேசிக்கான விஷயம் அவ்வளத்தையுமே நம்ம பார்த்திருக்கோம். சரிங்களா? பேசிக்கான அவ்வளத்தையுமே நம்ம பார்த்திருக்கோம். சரி. லெட்டர்ஸ்லேருந்து பார்த்துருக்கோம். சரிங்களா? திரும்ப ஒரு தடவ ஓவராலா லைட்டா எக்ஸ்ப்ளைன் பண்றேன். கவனிச்சுக்கோங்க. லெட்டர்ஸ் ஏலேருந்து Z வரைக்கும் இருக்கு. அதுல ஏபிசிலேருந்து Z வரைக்கும் இருக்கு. அதுல 26மே லெட்டர்ஸ் தான். அதுல வவ்வல்ஸும் இருக்கு, கான்சோனன்ட்ஸும் இருக்கு. சரிங்களா? லெட்டர் ஒவ்வொன்னுமே சிறுசு. அடுத்து நம்ம என்ன பார்த்தோம்? வேர்ட். இந்த வேர்ட் எல்லாமே உங்க டிக்ஷனரில இருக்கும். அது என்னவா இருக்கும்? நவுனா இருக்கும், ப்ரொனவுனா இருக்கும், ப்ரிபோசிஷனல் டிக்ஷனரிய நீங்க பார்த்தீங்கன்னாலே தெரிஞ்சிரும். வேர்டுன்னு என்னதுன்னா, லெட்டர்லாம் ஒண்ணா சேர்த்தா ஏ, பி, சி, டின்னு இப்படி இருக்கிற லெட்டர்லாம் ஒண்ணா சேர்த்தோம்னா, கிடைக்கிறது தான் வார்த்தை. சரிங்களா? அது நெறைய உங்க டிக்ஷனரில இருக்கும். அது எப்படிலாம் இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு தான் நம்ம இந்த நவுன், ப்ரொனவுன், ப்ரிபோசிஷன், வெர்ப் அப்படின்னு பார்த்தோம். இது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் அப்படின்னு சொல்லுவாங்க. இத வந்து என்ன சொல்லுவாங்க? பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்ம்பாங்க. இந்த வார்த்தைய வந்து மனப்பாடம் பண்ணாம புரிஞ்சு படிக்கிறதோட கான்செப்ட் வந்து என்னதுன்னா, எத்திமாலஜி. இந்த வார்த்தைய வந்து இந்த வார்த்தைய படிக்காம, புரிஞ்சு படிக்கிறதோட கான்செப்ட் தான் என்னன்னா, எத்திமாலஜி. சரிங்களா? டெலிஃபோன்ங்கிறது, டெலகிராம்ங்கிறது, மிஸ்ஸாந்த்ரோப்ங்கிறது இதெல்லாம் இதெல்லாம் ஆரிஜின். இந்த கிராம்னா என்னன்னா லெட்டரு. இந்த மாதிரி இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்க அப்டின்னா என்ன ஆகும்னா, எக்ஸாம்பிள் இப்ப ஆந்த்ரோப்ன்னு இருக்கு. உங்களுக்கு டெஸ்ட்ல எந்த ஒரு சினானிம்ஸோ எதுலயோ அந்த ஆந்த்ரோப்ன்னு வார்த்தை இருந்ததுனால இது ஹியூமன் பீயிங்ன்னு அர்த்தம். ஏன்னா ஆரிஜினோட மீனிங் மாறவே மாறாது. சரிங்களா? அதனால இந்த மாதிரி நம்ம ஆரிஜின படிக்கிறதுக்கு, நம்ம வேர்ட வந்து மனப்பாடமா வச்சுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கிறது வந்து என்னதுன்னா, எத்திமாலஜிங்கிறது தான். சரிங்களா? இது படிக்கச்சுல கஷ்டமா இருந்த மாரி இருக்கும். ஆனா ஒரு வார்த்தை படிச்சுட்டீங்கன்னா, அதுல நெறைய இருக்கும். சரிங்களா? இப்ப இன்னொன்னு சொல்றேன். இப்ப சூசைடுன்னு சொல்றாங்க. சூனா ஒன் செல்ஃப்ன்னு அர்த்தம். அவங்களேன்னு அர்த்தம். சைடுன்னா என்னது? கொல்றது. இன்ஃபான்டிசைடும்பாங்க. சைடுங்கிறதுனாலே கொல்றது தான். அப்ப நீங்க இந்த சைடுங்கிறத வச்சு எத்தன வார்த்தை உருவாகுதுன்னு பாருங்களேன். இன்ஃபான்டிசைடு, பெஸ்டிசைடு, சூசைடு, மெட்டர்னிசைடு, பேட்டர்னிசைடு இந்த மாரி நெறைய இந்த சைடுல முடியறது எல்லாமே கொலை பண்றது தான். சரிங்களா? இதுதான் அந்த ஒரு வார்த்தை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, நீங்க அத வச்சு நெறைய படிச்சுக்கலாம். சரிங்க. ஃப்ரேஸ்ங்கிறது வேணும் இல்ல. வார்த்தை வந்து ஒரு 4, 5 வேர்ட வந்து சேர்த்தோம்னா ஃப்ரேஸ் உருவாகும். அதுக்கு வந்து ஃபைனைட்டான வெர்ப் கிடையாது. கம்ப்ளீட் மீனிங்கும் குடுக்காது. சரிங்களா? இப்ப இன் சென்னை, இந்த ரைட்டிங் த லெட்டர் இது எதுவுமே உங்களுக்கு கம்ப்ளீட்டான மீனிங் குடுக்கல. இப்படி குடுக்கலன்னா, அது வந்து ஃப்ரேஸு. சரிங்களா? இது ஃப்ரேஸ் வந்து நவுன் இடத்துல வந்தா நவுன் ஃப்ரேஸு, அட்வெர்ப் இடத்துல வந்து அட்வெர்ப் ஃப்ரேஸு, அட்ஜெக்டிவ் இடத்துல வந்து அட்ஜெக்டிவ் ஃப்ரேஸ். சரி. அடுத்து வந்து பாருங்க, கிளாஸ் பாருங்க. அரேஞ்ச்டு குரூப் ஆஃப் வேர்ட்ஸு. ஆ வரிசையா அரேஞ்ச் ஆயிருக்கு. ஃபைனைட் வெர்ப் இருக்கு. ஆனா கம்ப்ளீட் மீனிங் இருக்காது. ஒரு சப்ஜெக்ட், வெர்ப் இருந்ததுனாலே அது வந்து என்னது? ஒரு சப்ஜெக்ட், வெர்ப் இருந்ததுனாலே என்னது? அது வந்து ஒரு கிளாஸ் தான். சரிங்களா? இதுல பாருங்க இந்த வென்னுங்கிற கன்ஜங்ஷன் ஒரு நிமிஷம் இருங்க. சரி. ஓகே. இப்ப பாருங்க. வென்னுங்கிற கன்ஜங்ஷன் வந்திருக்குது. வென்னுங்கிற கன்ஜங்ஷன் பக்கத்துல என்ன வந்திருக்கு? சுரேஷ் பிளேஸ் ஃபுட்பால். அவன் ஃபுட்பால் விளையாடுற பொழுது அப்டின்னா இன்கம்ப்ளீட்டா இருக்கு. அப்டின்னா அது வந்து என்னது? ஒரு கிளாஸ். சரிங்களா? இந்த கிளாஸ் நவுன் இடத்துல வந்ததுன்னா வந்து என்னது? நவுன் இடத்துல வந்ததுன்னா, அது வந்து ஒரு நவுன் கிளாஸு. அட்வெர்ப் இடத்துல வந்ததுன்னா, அது வந்து ஒரு அட்வெர்ப் கிளாஸு. நவுன் இடத்துல வரும். நவுனுக்கு பதிலா அந்த இடத்துல வந்து நிக்கும். அப்போ அது நவுன் கிளாஸ்.
அட்வர்ப் பக்கத்துல வந்து நிக்கும். அது வந்து அட்வர்பியல் கிளாஸ். சரிங்களா? அட்ஜெக்டிவ் பக்கத்துல அட்ஜெக்டிவ்க்காக வந்து நிக்கும். அப்பன்னா, அது வந்து ஒரு அட்ஜெக்டிவ் கிளாஸ். சரிங்களா? சென்டென்ஸ்ங்கிறது வந்து அரேஞ்ச்டு குரூப் ஆஃப் வேர்ட்ஸ், ஃபைனைட் வெர்ப் இருக்கும். ஃபைனைட் வெர்ப்ன்னு வேற ஒண்ணும் இல்ல. காலம் காமிக்கிற வெர்பு. முடிஞ்சதா? இப்ப நடக்கிறதா? ஃபியூச்சரா? சுரேஷ் வில் பிளேயா? சுரேஷ் பிளேடா? அப்படின்னு ஒவ்வொரு இதுக்கும் என்ன பண்ணும்? சுரேஷ் என்னது? பிளேடா? வில் பிளேயா? அப்படின்ட்டு என்னது? காலத்த காமிக்கும். இது சிம்பிள் பிரசன்ட்ல இருக்கு. இப்படி காலத்த காமிச்சதுன்னா, ஃபைனைட் வெர்ப்ன்னு அர்த்தம். சரிங்களா? கம்ப்ளீட் மீனிங் குடுக்குது. கம்ப்ளீட் மீனிங் தான் குடுக்கும். சரிங்களா? ஒரு சென்டென்ஸ்னாலே கம்ப்ளீட் மீனிங் குடுக்கும். சரி, ஒரு சென்டென்ஸ் இருக்கு. சென்டென்ஸ் சிம்பிள் சென்டென்ஸ், காம்ப்ளக்ஸ், காம்பவுண்டுன்னு பார்க்குறோம். ஒரு ஃப்ரேஸ் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். ஒண்ணுமே புரியாது. ஒரு ஃப்ரேஸ் வந்து ஒரு சென்டென்ஸோட சேர்ந்ததுன்னா, அது சிம்பிள் சென்டென்ஸு. ஒரு கிளாஸோட ஒரு சென்டென்ஸ் சேர்ந்ததுன்னா, அது காம்ப்ளக்ஸ் சென்டென்ஸு. சிம்பிள், காம்பவுண்ட், காம்ப்ளக்ஸ் நீங்க படிச்சிருப்பீங்க. அதே மாரி ஒரு சென்டென்ஸோட ஒரு சென்டென்ஸ் சேர்ந்ததுன்னா, அது வந்து என்னது? ஒரு காம்பவுண்ட் சென்டென்ஸு. சரி. இப்ப டைரக்ட் டூ இன்டைரக்ட் ஸ்பீச் பார்ப்போம். ஐ பிளே ஏற்கனவே நம்ம நடத்துனது தான். திரும்ப ஒரு தடவ கவனிங்க. ஐ பிளே ஃபுட்பால். இது வந்து ஒரு சென்டென்ஸ். அப்படிதானே? இது வந்து ஒரு சென்டென்ஸ். இப்போ நீங்க தான் சுரேஷ்ன்னு நெனச்சுக்கோங்க. நீங்க உங்க ஃப்ரெண்டுட்ட என்ன சொல்றீங்க? நீங்க நான் ஃபுட்பால் விளையாடுறேன்னு சொல்றீங்க. அது உங்க ஃப்ரெண்ட் வந்து இன்னொருத்தர்ட்ட போய் சுரேஷ் என்ன தெரியுமா சொன்னான்? அவன் இப்படி சொன்னான் அப்படின்ட்டு, அவன் ஃபுட்பால் விளையாடுறானா அப்படின்னு சொன்னான் அப்படின்னு சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து என்னது? இன்டைரக்ட் ஸ்பீச். நீங்க ஒருத்தர்ட்ட சொன்னத இன்னொருத்தர்ட்ட சொன்னாலோ, ஆ நீங்க நீங்க இன்னொருத்தர் உங்கட்ட சொன்னத நீங்க இன்னொருத்தர்ட்ட சொன்னாலுமே, அது வந்து என்னது? இன்டைரக்ட் ஸ்பீச் தான். டைரக்ட் டூ இன்டைரக்ட் ஸ்பீச் சரிங்களா? ஈஸியா ஞாபகத்துல வச்சுக்கிறது என்னன்னா, போட்டு குடுக்குறது. ஒருத்தர்ட்ட நம்பி சொல்றது, இன்னொருத்தர் போய் சொல்றது. அந்த மாரி ஞாபகத்துல வச்சுக்கிட்டீங்கன்னா, உங்களுக்கு மறக்கவே மறக்காது. சரிங்களா? ஓகே. இதுதான் இன்னைக்கு உள்ளான கிளாஸ். இது பேசிக்கானது. இத எடுத்து திரும்ப பார்த்துக்கோங்க. அ பார்த்துட்டு என்ன பண்ணுங்க அப்டின்னா, ஃப்ரேஸ் கிளாஸ் என்னதுன்னு பாருங்க. சரிங்களா? எல்லாமே ஃப்ரேஸ் கிளாஸ் என்னதுன்னு, அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க, ஆ இந்த இந்த கிளாஸ் ஃபுல்லாத்தையும் நீங்க நல்லா திரும்ப ஒரு தடவ பேசிக் பார்த்துட்டு, கிராமர் புக் வேற எதுவும் ரெஃபர் பண்றதா இருந்தாலும், ஃபர்தரா நம்ம சுரேஷ்ல குடுக்குற மெட்டீரியல் எடுத்து பார்க்குறதா இருந்ததுனாலும், நீங்க என்ன பண்ணணும் அப்டின்னா, இந்த இதெல்லாம் லைட்டா பார்த்துக்கிட்டீங்கன்னா, உங்களுக்கு அடுத்து புரியும். இது வந்து ஜஸ்ட் பேசிக் தான். எதுவுமே நடத்தல. எ பேசிக்கான விஷயம். இங்கிலீஷ்னா இப்படிதான் இருக்கும். அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரக்சர காமிக்கிறதுக்கு தான் நடத்தியிருக்கோமே தவிர, நவுன்னா என்னதுன்னு டீட்டெயிலா எக்ஸ்ப்ளைன் பண்ணல. ஒவ்வொரு இதுவுமே இல்ல. ஒரு இங்கிலீஷ் கிராமர் படிக்கிறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் இது தெரிஞ்சிருக்கணும். இது தெரியாம படிக்கக்கூடாது. அதனால தான் நம்ம இது நடத்துறோம். ஓகேங்களா? ஓகே. தேங்க் யூ.